அனைவருக்கும் வணக்கம். இன்று 2 ஆகஸ்ட் 2026. இன்று சங்கராச்சார சதுர்த்தி. அது இல்லாமல் நண்பர்களின் தினம். அதோடைய வாழ்த்துக்களுடன் ஆரம்பிக்கிறேன். அது இன்றைய அநேகமாக மோர் தென் 4 வருடமாக ஆத்ம கமலமும் அகரவொலி சிங்கப்பூர் குழுவும் இணைந்து இந்த சொற்பொழிவை வழங்கி வருகிறார்கள். இன்றைய தலைப்பு பஜகோவிந்தம் பாகம் 2, பாகம் 1. அதில் 2 ஃபஸ்ட்டு 2 பாடல்கள் தீபக் வைத்தியநாதன் அவர்கள் அருமையாக இன்று வழங்கினார். இதற்கு இந்த குழுவுக்கும் ஹரிமணிகண்டன், வீரா, பூர்ணிமா, கற்பகம், அப்பர், விஸ்வா பத்ரிநாத் எல்லோரும், அப்புறம் வேணுகோபாலையா அவர்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இதெல்லாம் நடக்குது. ரொம்ப கஷ்டம். தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் ஒண்டர்ஃபுல் சப்போர்ட் அண்ட் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. நண்பர்கள் தின வாழ்த்துக்கள். அருமையான தலைப்பு இன்றைக்கு பஜகோவிந்தம் பார்ட் 1. அது எப்படி இவர் ஆரம்பித்தார்னா, டிகிரி வர்சஸ் ப்ரொஃபஷன் எடுத்தினார். எந்த டிகிரி படித்தா எந்த ப்ரொஃபஷனோ, அதே மாதிரி பகவானை அடையினா என்ன படிக்கணும், என்ன பண்ணணும், அதை எம்பசைஸ் பண்ணார். ஆதிசங்கரன் 32 வயசுலேயே அவர் வாழ்வையில் திறந்தாலும் 32,000 வருஷத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு போயிருக்காருன்னு எம்பசைஸ் பண்ணார். சிறு வயதிலே கோவிந்த பதால் மூலமாக அவரோட துறவு மேற்கொண்டார். அவருடைய ஆசிரியருடன் அப்புறம் காசிக்கு சென்று காசி விஸ்வநாதரை வணங்கி அங்கிருந்து நிறைய பாடல்கள் ஏற்றினார். பஜகோவிந்தம் அங்கிருந்து தான் ஏற்றப்பட்டது. வெரி நைஸ் ஒன். காசியில் கங்கை நதி கரையோரத்தில் அங்கே ஈமைச்சல் பிணத்தை எரிக்கும்போது அதுக்கு முன்னால் காதுகளில் ராமநாமத்தை சொல்வார்களாம். இது வைணமும் சைவமும் இனி கன்வர்ஜன்ஸுக்கு ஒரு நல்ல பெரிய எடுத்துக்காட்டாக இருந்தது. வெரி குட். அதான் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் எல்லாம் ஒன் வேர்ல்டுக்கு அந்த டுவர்ட்ஸ் அதுக்காக பண்ணிகிட்டு இருந்தாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா பஜகோவிந்தம் முதல் பாட்டு 2 வாட்டி எம்பசைஸ் பண்ணுறாரு. இம்முட்டாள்களே பயத்தை தெரியுங்கள். பயத்தை தெரியுது தான் அதை ஃபஸ்ட்டு இது அப்படின்னு சும்மா, அதாவது ஒரு அன்போடு சொல்கிறது. அன்புனா கொஞ்சம் இருக்குமா சொல்லிட்டு பயப்படாதீங்க அதுன்னு. செகண்டு யூ அக்செப்ட் த லா ஆஃப் கர்மா. அதாவது இது பண்ணுங்க, அதை பகவானின் நாமத்தை வச்சு ஜபித்து அதை அதை பேஸ் பண்ணி அக்செப்டாக கர்மா இது பண்ணுங்க அப்படின்னு எடுத்துக்கொண்டார். எந்த ஞானத்தை தானம் பண்ணுறது பெரிய விஷயங்க. தீபக் வைத்தியநாதன் அதை தான் பண்ணார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஞானத்தை தானமாக வழங்கினார். அதற்கு பெரிய நன்றி. அவர் மென்மேலும் நன்றாக இருக்க இறைவனிடம் வேண்டி வணங்குகிறேன். நன்றிகள் போல இல்லை, இன்னொன்மைக்கு எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ.